இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஆஜராயிருந்தாரு. சுமார் 7 மணி நேர விசாரணை. 1 மணி நேரம் தனியாக அமர வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல மதியானம் லஞ்சு கூட நீங்க சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு, இல்ல லஞ்ச் எல்லாம் வேண்டாம், நீங்க விசாரணையை தொடருங்கன்னு விஜய் சொன்னதாக கூட தகவல் இருக்கு. குறிப்பா இதுக்கு அப்புறம் பொங்கல் வர்றதுனால எனக்கு பொங்கல் விடுமுறை இருக்கு. அதனால பொங்கல் கழிச்சு நான் விசாரணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ தரப்பிட்ட கேட்டதாகவும், அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சதாகவும் தகவல் இருக்கு. இப்போ ஜனவரி 19 மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த கரூர் விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி போகும்? விஜயுடைய நிலைப்பாடு, தாவேக்காவுடைய நிலைப்பாடு எப்படி மாற வாய்ப்பு இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? கரூரனுடைய சிபிஐ விசாரணை நம்ம எதிர்பார்த்ததுதான். இத முதல் கண் இந்த சிபிஐ விசாரணையை தமிழக அரசாங்கத்தால எஸ்ஐடி ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் மேடம் அவர்களுடைய தலைமையில போட்டிருந்த எஸ்ஐடியினுடைய ப்ரோபாக இருக்கட்டும், ஒரு நபர் ஆணையத்தையும் இரண்டையுமே புறந்தள்ளி விட்டு ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு சிபிஐயினுடைய அமைப்பினுடைய விசாரணை மேலதான் நம்பிக்கை இருக்குது. ஆனா இதே திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் பல மேடைகள்ல சிபிஐ காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு டாக்டிக்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் இதே ஆதவ் அர்ஜுனாவும் அவர்களுடைய பொதுச் செயலாளர்களும் பல்வேறு இடங்கள்ல அதை குற்றச்சாட்டாக வைத்த அவர்கள் தான் தாவேக்காவுக்கு சிபிஐ மேல மட்டும்தான் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு திமுகவினுடைய அரசாங்கத்தில் மேலேயோ ஹைகோர்ட்டால் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட திரு ஆஷ்ரா கர்க் போன்ற மிகவும் நேர்மையான ஒரு ஆபீசர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மேலேயோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி அந்த சிபிஐனுடைய என்கொயரியை வாங்கி சென்றதுல அவர்களுக்கு தான் முதல் பங்கு இருக்குது. சோ அப்படி இருக்குங்கும் போது சிபிஐ அதற்கான முஸ்தீபுகள், அதற்கான முகாந்திரங்களை அத்தனையுமே நேற்று வெறும் விஜய் மற்றும் ஆஜராகவில்லை. அன்றைக்கு ஏடிஜிபியாக இருந்து திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களும் ஆஜராகியிருக்கிறார்கள். சோ ஒட்டுமொத்தமாக சிபிஐ அதற்கான வேலைகளை, அதற்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து அதற்குரிய வேலைகளை பார்க்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு முன்னாடி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் புசி ஆனந்த் அவர்களையும் அழைத்து அதற்குரிய விசாரணைகளை அங்க இருந்து ஒரு 2-3 நாள் இருந்து அவர்களை விசாரித்து அனுப்பி வச்சாங்க. இன்றைக்கு அதற்குரிய அடுத்த கட்டமாக திரு விஜய் அவர்கள் நோக்கி இந்த நகர்வு நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம நம்ம எப்பவும் எதிர்பார்த்த மாதிரி தான் இதுல ஹைதராபாத்தினுடைய மிக முக்கியமாக ஒரு நிகழ்வை இங்க சுட்டி காட்டணும். புஷ்பா 2 திரைப்படம் ரிலீஸ் ஆன சமயத்துல அல்லு அர்ஜுனா மேல ஒரு வழக்கு பதியப்படுகிறது. 11வது குற்றவாளியாக அன்றைக்கு நடந்த ஒரு ஸ்டாம்பீட்ல தியேட்டருக்குள்ள நடந்ததுல சந்தியா தியேட்டர் நினைவுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு பெண்மணி அவங்க இறந்ததற்கு 12வது குற்றவாளியாக திரு அல்லு அர்ஜுனா சேர்க்கப்படுகிறார். அப்போ இங்க 41 பேர் இறந்த ஒரு நிகழ்வுக்கு யார் காரணம், என்ன ஏதுங்கிறது அத்தனையுமே நிறைய விடயங்கள்ல நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசிட்டோம். பட் ஆனால் அந்த பகுப்பாய்வை சிபிஐ தரப்புல தமிழக அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அத்தனையுமே கொடுத்து இன்னைக்கு சிபிஐ கையில ஒப்படைச்சிருக்கும் போது வாண்டடா வண்டியில ஏறாரு ஒரு ரவுடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் முதல் கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, திரு விஜய் அவர்களே மேல ஒரு 10 அடிக்கு மேல இருந்து பாத்தீங்களே, தண்ணி பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டீங்களே, கொஞ்சம் ஆம்புலன்ஸை வழி விடுங்கன்னு சொன்னீங்களே, ஏன் உங்க மீட்டிங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நிப்பாட்டிட்டு எல்லாரும் அங்க மயங்கி விழுந்தவங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்கிறது முதல் கேள்வியாக கேட்கப்பட்டதாக நமக்கு உள்ளுக்கு இருந்து வரக்கூடிய சோர்சஸ் சொல்லுது அப்படிங்கறதா நம்மளுடைய பார்வை. சோ அப்படி இருக்கும் போது இன்னும் அவர்கள் கேட்கக்கூடியதுக்கு வெறும் 10 கேள்வி கேட்டதுக்கே 7 மணி நேரம் ஆயிருக்குது. இன்னும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90 கேள்விகள் விஜயிடம் கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அத வீடியோ பதிவு பண்ணலாம் கூட, வீடியோ பதிவு பண்ணலாம் கூட கையெழுத்து விஜய்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அந்த 90 கேள்விகள். குறிப்பா சென்னை உடனடியாக நீங்க சென்னை திரும்பியது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? 90 கேள்விகள் எப்படி இருக்கும்? விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவர் பாவம், அவர் எழுதி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஷீட்டா படித்ததுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பல்வேறு கூட்டரங்கள்ல பல்வேறு அவருடைய புதுக்கோட்டை மேடைகள்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது 90 கேள்விகளை நீங்க ப்ரிப்பரேஷனே இல்லாம கொண்டு போய் அவரை விடும் போது அவருக்காக திக்குமுக்காடி போயிருப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
ஏன்னா அவருக்கான அரசியல் புரிதல் என்பது நம்ம தொடர்ச்சியாக பொதுக்கூட்ட மேடைகள்ல அவர் உரையாற்றி வருகிறக்கூடிய பாணியில இருந்து நம்ம பாக்குறோம். வி டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் அதை வந்து அவர்கள் கையாண்ட விதம் ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பியும் அவர் திமுக மேலதான் எல்லா பழிச்சொற்களையும் சொல்லி விட்டுட்டு தான் வந்திருப்பார். எல்லா கேள்விக்குமே இதற்கு திமுக காரணம் மட்டும்தான் அப்படிங்கறத மட்டும்தான் எழுதி கொடுக்கறது ரொம்ப ஈஸி தானே. சோ அப்படி இருக்கும் போது அதை அவர் தெளிவாக பண்ணிவிட்டு வந்திருப்பார் அப்படிங்கறதுல நம்மளுக்கு எல்லளவு மாற்றம் இல்லை. பட் ஆனா அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகாவினுடைய எந்த தலைமையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஏன்னா 41 பேர் உயிருக்கு இழப்புக்கு மிக முக்கிய காரணம் வந்து டைம் டிலே தான். ஏன்னா 8:30 மணிக்கு வர வேண்டிய நாமக்கல்லினுடைய முதல் கட்ட மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு வருகிறீங்க. அதே மாதிரி 12:30 மணிக்கு உங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்ச கரூரோட மீட்டிங்க்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 11 நிமிஷம் தாமதமாக 7:11க்கு நீங்க உள்ளுக்கு வர்றீங்க. 12:30 மணிக்கு சொன்ன மீட்டிங்க்கு. சோ இந்த 2 விஷயங்களுமே உங்களை நோக்கி ஒரு அதிர்வலைகளாக நாமக்கல்ல இருந்து ஒரு 7,000 8,000 பேரை உங்க பின்னாடியே கூட்டு வந்து ஆல்ரெடி கரூர்ல இருந்த ஒரு 10,000 15,000 20,000 கிரௌடுக்குள்ள இந்த கிரௌடையும் சேர்க்கும் போது அந்த இடத்துல மிகப்பெரும் ஒரு அலையாக மாறினதுதான் மிக முக்கியமாக. அது போக பெண்களையும் குழந்தைகளையும் அங்க வர வைத்து அவர்களுக்கான தண்ணீர் வசதிகள் எந்த வசதியுமே செய்து கொடுக்காத இது அரசாங்கத்து மேல பழிய சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு முந்தின நாள் 25ஆம் தேதி கொடுத்த வேலுசாமிபுரத்தில் கொடுத்த மீட்டிங்க்கும் அடுத்த 27ஆம் தேதி கொடுத்த மீட்டிங்க்கும் என்ன போலீஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்க அவங்களுக்கு 160 பேரை டிப்ளாய் பண்ணியிருந்த அதிமுகவினுடைய கூட்டத்திற்கு அதே இடத்துல உங்களுக்கு 500 சொச்சம் பேரை பண்றது மட்டும்தான் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தெள்ளத் தெளிவாக கரூருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணனதாக நம்மளுக்கு தெளிவாக பல்வேறு சான்றிதழ்களை பல்வேறு சான்றுகளையும் எல்லாத்தையுமே நமக்கு அடுக்கடுக்காக பிரஸ் மீட்ல வச்சதை நம்ம பார்த்தோம். அதேதான் இன்றைக்கு சிபிஐ வசமும் சென்றிருக்கிறது. சோ அப்படி இருக்கும் போது தமிழக அரசாங்கத்தின் மேல மட்டுமே குற்றச்சாட்டுகளை குவித்து விட்டு ஒரு அரசியல் மலிவான அரசியலை பண்ணிவிட்டு இவருக்கு இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்டபிலிட்டியை புறந்தள்ளி விட்டு திரு விஜய் செல்வாரையானால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அதை மறந்து விடுவார். அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மனநோய் வந்து மறதி அப்படிங்கிறது மோதி அதை மறந்து விடுவார்கள் தமிழக மக்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மை என்றைக்காவது ஒரு நாள் வெளிவரும். அதை சிபிஐ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயற்றப்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை. அது வந்து வெறும் ஒரு பழிவாங்கக்கூடிய டாக்டிக்ஸாக இல்ல என்டிஏ அலையன்ஸுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தாவேகாவை ஒரு முகாந்திரமாக சிபிஐ பயன்படுத்துமோ என்ற அச்சமும் நிஜமாகவே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்களுடைய பார்வையாகவும் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். இல்ல அதுவும் அதாவது குறிப்பா என்ன மாதிரியான அழுத்தத்துக்கு அவர் ஆட்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. குறிப்பா மதிய சாப்பாடு 4 மணிக்கு தான் விஜய் சாப்பிட்டதாக தான் தகவல் சொல்றாங்க. இதுல குறிப்பா அந்த இடி விசாரணையின் போது செந்தில் பாலாஜிக்கு நீங்க பாஜக கிட்ட வந்துருங்க, உங்கள் மீது உள்ள எல்லா வழக்குகளையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்ததாக அவரே வெளிப்படையாக சொன்னதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த வழக்கு குறித்து இப்ப 7 மணி நேர விசாரணை, மதிய சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்டிருக்காரு, 90 கேள்விகள் கையெழுத்து போட்டிருக்காரு. இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு சூழல்கள் வந்து விஜய் புதிதாக எதிர்கொள்றாரு. இப்போ இந்த அழுத்தங்களை அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பாக்குறீங்க? ஏன்னா எடப்பாடி சொல்றாரு, இன்னும் ஓரிரு நாட்கள்ல புதிய கட்சி என்டிஏல இணைய போகுதுன்னு சொல்றாரு. இப்ப சிபிஐல 90 கேள்விக்கு கையெழுத்து வேற போட்டிருக்கிறாரு. இது அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எப்படி போகும்னு பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குமா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே அரசியலை பொறுத்த அளவுக்கு தும்முறதுல கூட ஒரு அரசியல் இருக்குது. அப்போ நீ பார்க்கும்போது என்டிஏவினுடைய அலையன்ஸ்குள்ள தாவேகா வர வேண்டும். அதற்கான முஸ்தீபுகளை டெல்லியினுடைய தலைமை கேப்டன் பார்த்துக் கொள்வாருன்னு திரு அண்ணாமலை அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில கூறுறாரு. அதற்கு அடுத்து ஏற்கனவே இப்போ இந்த சிபிஐனுடைய வழக்காடு மன்றத்துல அது போயிருக்குது. அப்போ சிபிஐனுடைய எப்பவுமே சிபிஐ, இடி அண்ட் ஐடிஐ வந்து பாரதிய ஜனதா கட்சி துஷ்பிரயோகம் பண்ணுது அப்படிங்கிறது பெருவாரியான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு பல்வேறு முகாந்திரங்கள் இருக்குது. பீகாரில் எடுத்துக்கொள்ளதாகட்டும், இல்ல அஜித் பவாரை வெளிக்கொண்டு வந்ததாகட்டும், இல்ல பிரஃபுல் பட்டேலை கொண்டு வந்ததாகட்டும், இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை குடும்பத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணதாகட்டும். அப்போ இன்னைக்கு தாவேகாவை முதல்ல அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே அவரை மாஸ்டர் படப்பிடிப்புல இருந்து நெய்வேலியில இருந்து தூக்கி கொண்டு வந்து பனையூர்ல உட்கார வச்சு வாங்கின கையெழுத்துகள் தான் அவரை அரசியலை நோக்கி தள்ளினது. அந்த அரசியலை நோக்கி தள்ள வேண்டியதுக்கு காரணமே அன்றைக்கு அவர்கள் செட் செய்து வச்சிருந்த ரஜினிகாந்த் அவர்களே அரசியலுக்கு கொண்டு வர முடியலைங்கிற ஒரு வேற்றுமையில அது என்ன சொல்றது ஒரு ஆற்றாமையில வந்து விஜய் அவர்களை கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. சோ இன்றைக்கு விஜய் அவர்கள் திருப்பி அதை என்டிஏவுக்கு நேர் எதிராக திருப்புகிறாருங்கிற ஒரு ஐயமும் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது கூடியதுதான். இன்னைக்கு சிபிஐ வாண்டடா வந்து இவர்களா அது ஆதவ அர்ஜுனாவுடைய மிகப்பெரிய ஒரு அது பலமா பலவீனமாங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அவர்
நான் முன்னமே ஒரு பேட்டியில சொன்ன மாதிரிதான் தாவேகாவினுடைய ஒட்டுமொத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறதா இல்ல ஆக்கப்பூர்வமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத 2026 தேர்தல் முடிவுதான் களம் காணணும். ஆனா நமக்கு தெளிவாக தெரியுது விஜயை வந்து ராங்கா கைட் பண்றதுல திரு ஆதவ அர்ஜுனா முதன்மையாக நிக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா நீங்க வாங்கின நான் பாத்துக்கிறேன், டெல்லிலாம் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சிபிஐ எல்லாம் நான் கையில வச்சிருக்கிறேன், நான் வந்து பெரிய அங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களை கைக்குள்ள வச்சிருக்கிற ஆளு அப்படிங்கிற ஒரு போர்வையில இங்க இருந்த கேஸ வாலண்டரியா பெருந்தன்மையாக தமிழகத்தினுடைய முதல்வர் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அவர் தொண்டர்கள் இறக்குறத விரும்ப மாட்டாங்க. சோ உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு தனிநபர் ஆணையமோ இல்ல ஹைகோர்ட் நியமிக்கிற ஆணையமோ கொண்டு வரட்டும்னு பெருந்தன்மையா சொல்லிட்டு போன ஒரு அரசியல் தலைவர் மேல புழுதி வாரி தூற்றிவிட்டு நீங்கள் சிபிஐ வசம் கொண்டு போனதுல திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. சோ இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விசாரணை அமைப்புகள்ல கொண்டு போய் சிக்க வைத்ததை, எலிப்பொறியில போய் எலிய சிக்க வச்சதுல மிக முக்கியமான காரணமாக ஒரு பார்வை நமக்கு இருக்கிறத பாக்குறோம். ஆனால் இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். இது அத்தனையுமே வந்து பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வருவதற்கான முஸ்தீபுகளை தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிற பார்வையை அண்ணாமலை எடுத்து வைத்தார். அதற்கு அடுத்து திரு நைனா நாகேந்திரன் எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முஸ்தீபுகளை காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக காமிக்கிறார். இது அத்தனையுமே கொண்டு வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்து தாவேகாவையோ இல்ல இவர்கள் அத்தனை பேரே பாமகவின் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சேர்த்தது மாதிரி சேர்த்து கொண்டு வந்தால் கூட தமிழக மக்களுக்கு தெளிவாக ஒன்று மட்டும் தெரிய போகிறது. அது என்டிஏ அலைன்ஸ் மக்களுக்கான கூட்டணியா இல்ல யூபிஏ ஆக தலைமையில் இருக்காம இன்றைக்கு காங்கிரஸை வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய பலம் பொருந்திய கட்சியாக கண்ணியமாக நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க மக்கள்ங்கிறத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை தெளிவாக மாநிலம் விட்டு மாநிலம் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு வர்றதுதான். அது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், இல்ல திரிபுராவா இருக்கட்டும், மணிப்பூர், எல்லா இடத்துலயுமே நீங்க கையில் விட்டு எண்ணி ஓடலாம். அவர்கள் கவுத்து விட்டுட்டு வந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினதுல இன்றைக்கு அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக காய்களை நகர்த்தி கொண்டு வருது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு 2026 தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறணுங்கிறது ஒரு புள்ளி அளவு கூட அவர்களுக்கு கருத்து இருக்கிறதா நமக்கு தெரியாது. ஆனால் 2031 அவர்களுக்கான வேலைகளை இப்ப இருந்தே பார்க்க தொடங்கினதோட நீச்சி தான் 2026 எலெக்ஷன்ல அதிமுகவை மலினப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான வாக்கு வங்கிகளை சிதலப்படுத்த வேண்டும். இரண்டாவது இடத்துக்கு திமுகவிற்கு அடுத்த கட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வர்றதற்காக மட்டும்தான் இத்தனை உழைப்பும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமையும் டெல்லி தலைமையும் பண்ணி கொண்டு வர்றார்கள். அதனுடைய ஒரு ஒரு நீட்சி தான் இன்றைக்கு தாவேகாவினுடைய தலைவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்கள். அவர் அழுத்தத்துல இருந்தா ஆரம்பிச்சாரு. சோ கடைசி வரைக்கும் அவர் அழுத்தத்துக்குள்ளேயே வைக்கப்படுவாருங்கிறது நம்மை போன்றவர்களோட பார்வை. இப்ப தொடர்ச்சியாக இப்போ பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் சொன்னது போல இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. இன்னும் சென்சார் பிரச்சனை இருக்கு. 21ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. இன்னொரு பக்கம் சிபிஐ அழுத்தம், டெல்லியில விசாரணை, பொங்கல் லீவுன்னு கூட பார்க்காம அப்போ கூட கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவ்வளவு அழுத்தங்கள் விஜய்க்கு கொடுக்கும் பொழுது பாஜக அழுத்தங்கள் கொடுத்தாலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்துல இந்த வரக்கூடிய தேர்தலில் இது அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு, ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தும். அது இவருக்கு அது இந்த அழுத்தங்கள் அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதை எப்படி பாக்குறது? ஆமா, இது வந்து நம்ம வந்து இதை உதாசீனப்படுத்த முடியாது. இந்த கருத்துல உண்மை இருக்குங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா இதை வந்து ஹைப்ப கிரியேட் பண்றதுக்கு, விஜயை வந்து தனியாக வைத்து ஒரு கட்சியாக வைத்து ஹைப்ப கிரியேட் பண்றதுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை வந்து, ஏன்னா 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வெளிவந்த படம் அப்படின்னா அதனோட லாஸ் 500 கோடி ரூபாய்னா கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோரல் பத்திரங்கள் மூலியமாகவே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயை வருமானத்தில் வைத்திருக்கிறவர்களுக்கு 500 கோடி ரூபாயை விஜய்க்கு அசைன்மெண்டாக கொடுத்து அதை விடுப்பா நாங்க பாத்துக்கிறோம், ஹைப்பை மட்டும் நான் உங்களுக்கு ஏத்தி கொடுக்குறோம், உன் வேலை என்ன, உன்னை கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டுருக்குறோம், நீ வெறும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் சிறுபான்மையினர் ஓட்ட, மீனவ சமுதாயத்தின் ஓட்ட, தலித்துகளுடைய ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ஆட்டோமேட்டிக்கா ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் நீ பாரு, ஏடிஎம்கேக்குள்ள ஓட்டு வங்கிகள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அலைன்ஸ்ல, ஏன்னா ஒரு 2024 வந்து எலெக்ஷன்ல அதிமுகவினுடைய ஓட்டு வங்கியை கிட்டத்தட்ட 35 விழுக்காடுல இருந்து 24% குறைச்சிட்டு 3% இருந்த பிஜேபியினுடைய ஓட்டு வங்கியை 11% உயர்த்தி இருக்கிறார்கள். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த கால்குலேஷன், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல அவர்கள் சரியாக அந்த காய்களை ஆர்எஸ்எஸ் சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ்ல மிக முக்கியமானதே 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்தொழிப்பதுதான் லாங் டேர்ம் பிளானா இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா முதல் கட்டத்துக்கு வந்துடலாம்.
ஸோ கடைசியில இருக்கிறவன முதல் 3 இடத்துக்கு கொண்டு வர்றதெல்லாம் சிக்கல். அந்த முதல் 3 இடத்துக்கு வந்தவன் ஆட்டோமேட்டிக்கா 1வது இடத்தை ஈஸியா பெற்றலாம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஸோ அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிமுகவினுடைய கேடரை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்துவிட்டு தாவேக்காவை தனியாக நிப்பாட்டி விட்டு மட்டுமே இவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதுதான். அது கடையில இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள், திரு டிடிவி போன்றவர்கள், அப்புறம் ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய சசிகலா போன்றவர்கள் அத்தனை பேரையும் உள்ளுக்குள்ள ஒரு கம்பைண்டான ஒரு அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்தோம்னா இன்றைக்கு காங்கிரஸை அதே மாதிரி சிதலமடைய செய்யறதுல, காங்கிரஸை சிதைச்சு அதை கொண்டு போய் தாவேகா பக்கம் சேர்க்கிறதுக்கு ஒரு குரூப் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேக்எண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் நமக்கு ஐயப்பாடு எழுகிறது. அதற்கு சமீபத்திய ஒரு ஆவணம் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டிருந்த ஒரு ட்வீட் ஒட்டுமொத்தமாக ஒரு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச ஒரு சிறு பிள்ளைக்கு கூட தெரியும். டெப்ட் டு ரேஷியோவை எதற்கூட கொண்டு போய் கம்பேர் பண்ணும், ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில அதை எப்படி பங்களிக்குது, அதை எல்லாத்தையும் தெரிந்த ஒரு இதற்கிடையில அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஏதோ ஒரு விங்கினுடைய காங்கிரசினுடைய சேர்மன் வேற. சோ அப்படி இருக்கிறவரை கூட காங்கிரஸில் இருந்து பின்னாடி இயக்குறது வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை அத்தனையும் இந்த 500 கோடி ரூபாயை பறிகொடுக்கிற ஜனநாயகன் மூவியை ஒரு ஹைப் கிரியேட்டிங் ஒரு டூலாகத்தான் பார்க்கும்ங்கிறது என்னை போன்ற பார்வை. இன்னைக்கு பாருங்க, ஹைப் மற்றும் சும்மா நார்மலா இல்ல வெறும் 500 கோடி ரூபாய் படத்துக்கு இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை தடை செய்திருக்கிறார்கள். சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஃபார் பிலிம் சர்டிபிகேஷன் யார் கண்ட்ரோல்ல இயங்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கண்ட்ரோல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குது. அப்போ இது அத்தனையுமே தெரிந்திருந்தும் கூட இன்றைக்கு வாய் மூடி மௌனமாக கொள்கை எதிரியாக திரு விஜய் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கிறார். அதுவும் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவர் இல்ல, அவர் கட்சி நிர்வாகிகள் கூட, கொள்கை பரப்பு செய்த செய்தி தொடர்பாளர்கள் யாருமே இந்த ஜனநாயகம் சம்பந்தமாக கூட சிபிஐ கட்சி தலைவர் டெல்லிக்கு போறாரு, அவர் ஏன் போறாரு, அவர் விசாரணை, ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம். எதுவுமே சொல்லாம தொடர்ச்சியாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மௌனம் இருந்துச்சுல்ல, அதே மௌனம் இப்ப சமீபமா ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அந்த மௌனத்தை கடைபிடிக்கிறது எப்படி பாக்குறது? அச்சத்தின் வெளிப்பாடா பார்க்கலாமா, இல்லைன்னா அரசியல் தந்திரமா பார்க்கலாமா? இது அரசியல் தந்திரம்லாம் கிடையாது, நரித்தனம் தான் பார்க்கணும். ஏன்னா என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் தலைவராக அறியப்படக்கூடிய நமது நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் ஓபன் பிரஷராக ஜீரோ பிரஸ் கான்ஃபரன்ஸை நடத்தியிருக்கிறார். அப்போ நீங்க எப்படி அவருடைய கொள்கைகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகாந்திரமாக செயல்படணும்னு வந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய கொள்கை எதிரியாக அடையாளப்படுத்தப்பட்டு மட்டுமே விட்டுட்டா தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற அந்த பார்வையில வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த நிமிடம் வரைக்கும் பிரஸ் சந்திக்கல. கேட்டா நாங்க எதுக்கு பிரஸ் சந்திக்கணும், அதுக்குதான் எங்களை கொள்கை தலைவர்கள் இருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேரும் பாத்துக்கிடுவாங்க, நாங்க என்ன கம்யூனிகேட் பண்ணுமோ மக்கள் கிட்ட டைரக்டா எங்க தலைவர் வீடியோவை போட்டுட்டு விட்டுருவாரு 2 செகண்ட் வீடியோவை அப்படிங்கிற ஒரு முகாந்திரத்தில் சோசியல் மீடியா லெவல்லையே கிராஸ் ரூட்டுக்கே வராமல் எங்கள் தலைவர் இப்படி ஒரு அரசியலை நடத்துவார் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை ஈக்குவேட் பண்ணி பாருங்க. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் மாதிரி மோடி ஈக்குவல் டு விஜய்ங்கிறது ஆயிப்போச்சு இல்ல. அப்போ அவர் எப்படி பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரோ, மக்களை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பிரஸ். அப்போ அந்த பிரஸ் சந்திக்காது மக்கள்கிட்ட நான் டைரக்டா பேச மாட்டேன், டைரக்டா மக்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகளை, பிரஸ் பீப்புள் கேட்கிற கேள்விகளை நான் பதில் சொல்ல மாட்டேன்னு எப்படி பிரஸ்ஸை உதாசீனப்படுத்தி 12 ஆண்டு காலத்தை ஓட்டி விட்டார் நமது பாரத பிரதமர். அப்போ அதே விஷயமாக இன்றைக்கு நான் தேர்தல் களத்திலேயே நிக்கிறது டைரக்டா சிஎம் சேரை தான் போவேன் அப்படிங்கும் போது அவருக்கு எதுக்கு பிரஸ் எல்லாம் மீட் பண்ணணும்? மீட்டே பண்ண வேணாம். எனக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, 19 லட்சம் பேர் இன்னைக்கு புது வாக்காளர் வந்திருக்கிறான். அது போக என்னை கல்ட் கிளாசிக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு என் மேல கிட்டத்தட்ட 100 அடி அது பேர் என்ன லைட்டு கம்பத்துல ஏறி என் முகத்தை பாக்குறதுக்கு ஒருத்தன் ஆர்வமா உட்கார்ந்துருக்கிறான்னா அவ்வளவு ஒரு வெறித்தனமா இருக்கக்கூடியவங்களை இவர்களை மாதிரி ஆட்கள் ஒட்டுமொத்தமாக டைரக்டா எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிகேட் பண்றாங்க பாருங்கிறது தான் எங்களுடைய ஆற்றாமை. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்வழிப்படுத்தி ஒரு அரசியல் மையப்படுத்தி அவர்களை கொண்டு அரசியல் பக்குவப்பட்டு அவர்களை கொண்டு நீங்க டைரக்டா சிஎம் சேரை ஒரு 5 வருடம் களப்படி ஆற்றிவிட்டு செல்கிறீங்கன்னா ஓகே. இன்றைக்கு நீங்கள் 234 தொகுதியிலும் விஜய் மட்டுமே நிக்கிறார், அதனால எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னா ஏன் கே என் நேரு அவர்கள் திருச்சியில நிக்க போறாரு? திருச்சியில நிக்கிற மக்கள் கே என் நேருவை பார்ப்பாங்களா? அங்க நிக்கிற லோக்கல் தாவேகாவினுடைய தொண்டர் யாருன்னே தெரியாத ஆட்களுக்கு ஓட்ட போட போறாங்களா? அந்த இல்ல அந்த இடத்துல முகமுடிய வச்சுட்டு விஜய் அவர்களை நிக்கிறார் அப்படின்ட்டு ஓட்டு போட போறாங்களா? அந்த ஈக்குவேஷன் தெரியல பாருங்க. அதுதான் சொல்றேன், அவர்களுக்கான அந்த பகுப்பாய்வு பண்ணக்கூடிய அரசியலை தலைவருக்கும் தெரியல, கீழே இருக்கிற தொண்டருக்கும் தெரியல. பல வீடியோ நம்ம பாக்குறோம், 264 தொகுதியில் தாவேகா வெற்றி பெறும் அப்படிங்கிறான்.
அப்போ இன்னும் அந்த அரசியல் மயப்படுத்துவதனுடைய பேசிக்க கூட இன்றும் அவர்களுடைய தலைவர்கள் பண்ண காரணம் என்னன்னா, அவர்கள் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய குரல்கள கேட்க மாட்டேங்கிறாங்க. மக்களுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த மீடியம கரெக்ட்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது மட்டும் தான் இவர்களை போன்று 264 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற ஒரு ஒரு கூட்டத்தை இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறதுக்கு காரணம், அந்த தலைவருக்கும் தொண்டனுக்குமான கம்யூனிகேஷன் சுத்தமாக அறுபட்டுக் கொண்டிருக்கிறது. இதை நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த கூட்டத்தை அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டியது 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய பார்வையா இருக்கும். ஆனா தாவேக்காவுக்கு அந்த பார்வை துளியளவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்திருக்கிறது அரசியல் மயப்படுத்தி இந்த கூட்டத்தை வந்து வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்தை அப்படியே இந்த திருடுறாங்க இல்லையா, மூடி வச்சுட்டு போன ஒரு வீட்டை வந்து திருடுறாங்கல்ல, அந்த மாதிரி அதை வந்து அந்த புகழ் வெளிச்சத்தை டைரக்டா சிஎம் சேருக்கு கொண்டு போகணும். இதற்கு இவர்கள் கொள்கை புருஷர்களாக எடுத்திருக்கக்கூடிய திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையோ இல்ல திரு எம்ஜிஆர் அவர்களையோ கணக்கில் எடுத்து பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு திமுகவுக்கு வரும்போது அவர் 1950 வந்தார். 1970 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சியை பிடிக்கும் போது அவர் கிட்டத்தட்ட 25-27 வருஷங்கள் அரசியல் களத்துல நின்றுகிறார். அதே அம்மையார் ஜெயலலிதாவை காரணம் கேட்டீங்கன்னா 1980 வந்து அவர்கள் 90 ஆட்சியை பிடிக்கும் போது கிட்டத்தட்ட 9-10 வருஷம் அவர்கள் அரசியல் களத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க சினிமால இருந்து டைரக்டா வர்றதை தமிழக மக்கள் புறந்தள்ளுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனால் நீங்கள் புறந்தள்ளக்கூடிய அரசியலை செய்கிறீர்கள். இப்போ டைரக்டா மக்கள் மன்றத்துல வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க. மக்களோட மக்களாக தோளோடு தோள் நின்று அரசியல் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் மக்கள் மன்றத்துல ஒரு சிஎம் பொசிஷனை எடுக்கிறீங்கன்னா வரவேற்பார்கள் தமிழக மக்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கூட்டங்களை வைத்துக்கொண்டு 100 அடி போஸ்ட்ல ஏறி நிக்கிறவங்களையும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிற அந்த ஒரு கல்ட் கூட்டத்தை மனப்பான்மையை வைத்திருக்கக்கூடிய ரசிகர்களை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு திரு விஜய் அப்படிங்கிறது தான். அவர் அந்த லைட்டை ஆன் பண்ணி ஒரு தலைவர் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. கொண்டு போய் 8000-9000 பேரை பின்னாடியே கூட்டுட்டு போய் ஆல்ரெடி 20,000 பேர் கூட்டியிருந்த கூட்டத்துல கொண்டு போய் உள்ளுக்கு குமிச்சதுதான் மிகப்பெரிய ஒரு தவறை விஜய் அவர்கள் காலதாமதமாக வந்தது தாண்டி இது அத்தனையும் பண்ண ஒரு தலைவருக்கு இப்ப வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. அப்ப இப்பேற்பட்ட தலைவரை வைத்துக்கொண்டு தமிழகம் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் தெளிவுங்கிறது ஒண்ணு இருக்கு. அது பாமர மக்கள்கிட்ட அந்த அரசியல் தெளிவு வந்து கண்டிப்பாக தாவேகாவிற்கும் இதற்கு பின்னாடி இருந்து இயங்குவதாக சொல்லப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதனுடைய கூட்டணிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு பலவீனமான ஒரு தேர்தலை தமிழக மக்கள் புகுத்துவார்கள் அப்படிங்கிறது திண்ணமான நம்பிக்கை. அதை பொறுத்திருந்து 2026 தேர்தல் முடிவுகளில் நாம் காணலாம் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.